இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? தேங்க்ஸ். எதுக்காக? அம்மானா எனக்கு உயிர்னு தெரியும்ல. விசாலாட்சி அம்மா எனக்கு பண்ணின நல்லதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது நன்றி சொல்லணும்னா வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணது அம்மாக்காக தான், வேற எந்த காரணமும் இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நீங்க போய் தூங்குங்க. சித்தி, என்ன? என் ரூம்க்கு இன்னும் காஃபி ஏன் வரல? சித்தி, கொண்டு வரேன்னு போக சொல்லுங்க. ஜனனி, நீ போம்மா, நான் கொண்டு வரேன். வந்து கேட்டாதான் குடுப்பீங்களா? ஜனனி, நீ போ, கொண்டு வந்துருவாங்க. நீ போ சொன்னா நான் போயிடணுமா? சரி, போகாத, இங்கே நின்னு. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டான்ல, அதான் எவ்வளவு திமிரா பேசுறான். விடாத. சிவா பொண்டாட்டி, நீ உன்கிட்டயே எப்படி பேசினா எங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? வாயில தான் பேசுவாங்க. எதுக்கு எப்படி போட்டு கொடுக்குறீங்க? என்னத்த போட்டு கொடுத்துட்டாங்க? இப்பெல்லாம் காவேரி வேற மாதிரி ஆயிட்டா. என்னையும் ரம்யாவையும் பார்த்தாலே காவேரிக்கு பிடிக்கல. அத்தை, ரம்யா என்ன சொன்னு நீங்களும் தானே கேட்டீங்க. காவேரி, விடு. விசாலாட்சி அம்மாக்கு காஃபி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சாரி. இப்ப கொண்டு வந்துருவாங்க. ஜனனி, சாரி சொன்னா போதுமா? இந்தாம்மா. சித்தி, கொடுங்க. சாரி சொல்லாம வேற என்ன சொல்லணும்? ஏய், முதல்ல காஃபியை கொடு. சித்தி, இத கிச்சன்ல வைங்க. காஃபி தேவைன்னா அவங்களே போய் கிச்சன்ல எடுத்துப்பாங்க. என்ன திமிரா? நானும் சித்தியும் இங்க ஒன்னும் வேலைக்காரி கிடையாது. பாத்துக்கோ ஜனனி, எனக்கு இவ இப்படி பண்றான்னா உனக்கு இவ என்னென்னலாம் பண்ணுவா யோசி. நான் வந்து காஃபி எடுத்துக்க மாட்டேன். கொண்டு வந்து ரூம்ல குடுக்கணும், புரியுதா? நீ என்ன விருந்தாளியா இல்ல விருந்துக்கு வந்திருக்கியா? உனக்கு காஃபி ரூம்ல கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஜனனி, துளசி ஒரு ஆளு, எவ்வளவு வேலைதான் அவ பாப்பா. நீயே போய் காஃபி போட்டு எடுத்துக்கோமா. அத்தையும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. துளசி, நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு ஜனனி தான் சமையல் பண்ணணும். நீங்க யாரும் அவளுக்கு உதவி பண்ணக்கூடாது. ஏய் ஜனனி, ராசுவும் சிவாவும் டாக்டரை பார்த்து பேச போயிருக்காங்க. மத்தியானம் சாப்பிட வருவாங்க. நீ சமையல் பண்ணாத அவங்க சாப்பிடணும். சும்மா நேரத்துக்கு தின்னுக்கிட்டு தூங்கி எழுந்துக்க கூடாது. இது குடும்பம். என்ன சமைக்கணும், ராசுக்கு என்ன பிடிக்கும், சிவாவுக்கு என்ன பிடிக்கும், இது எல்லாத்தையும் துளசி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சமையல் பண்ணு. கண்டதை பண்ணி வச்சிடாத. போய் வேலையை பாரு. எனக்கு சமைக்க தெரியாது. அத்தை, ஜனனிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். நீ பேசாம இரு. செல்போன்ல பார்த்தா சொல்லி கொடுக்க போறாங்க, அத பார்த்து நீ சமையல் பண்ணு. நீ தான் இன்னைக்கு சமையல் பண்ணணும். இது என்னோட உத்தரவு. அத்தை, மீறினன்னு வச்சுக்க, மலேசியாவுக்கு போக வேண்டியதுதான். ஜனனி நல்லா ருசியா சமைச்சிட்டா எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் சிவா உனக்கு கிடைக்க மாட்டான். அப்ப ஜனனிய சமைக்க வேண்டாம்னு சொல்லலாமா? அவ சமைக்கட்டும், ஆனா அத வாயில வச்சு சாப்பிட முடியாம எல்லாரும் அவளை காரி துப்பணும். அம்மா, அது எப்படிம்மா? அத்தை தானே கூட இருக்காங்க, நல்லாதான் இருக்கும். உப்பையும் மிளகாயும் அள்ளி போட்டு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். ஓ, நீ அப்படி வரியா? பண்ணிட்டா போச்சு. சமைச்சு முடிக்கட்டும், நம்ம வேலையை காட்டிடலாம்.
ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஜெயிச்சிட்ட. ரியலி ஆண்டி? ம். தேங்க்ஸ். சூப்பர். கெட்டிக்காரி. தேங்க் யூ. சரி, நீ சமைச்சதெல்லாம் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சிரு. லஞ்ச் டைம்க்கு கொண்டு போய் அங்க வச்சிரலாம். ஓகே. சரியா? தேங்க் யூ. அம்மாமா, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க சொன்ன, கேக்குறியா நீ? பரவாயில்ல, சமையல் நல்லா வந்துருச்சு. பார், முடியெல்லாம் கொண்டு போச்சு. மாமா வா. அம்மா நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். விசலாச்சி, நீயும் உட்காந்து சாப்பிடு. நான் தானங்க பரிமாறணும். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. மா என்னம்மா நீ அதெல்லாம் அப்போ இப்போ ஹெல்த்தா முக்கியம். நீ உட்கார். உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருமா உட்கார். டேய், எல்லாரும் முன்னாடி என்னால இப்படி சரிசமமா உட்காந்து சாப்பிட முடியாதுடா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சிவா, வேண்டாம் விடு. அப்புறம் அவ சரியா சாப்பிடாம போயிடுவா. சரி அம்மா, இப்போ ஓகே. ஆனா இனிமே நீ எங்களோட ஒன்னா தான் சாப்பிடணும், சரியா? சரிப்பா. ஜனனி, பசி தாங்க முடியல, போடு. போடுமா. அப்பா, எனக்கும் பசிக்குது, நானும் உட்காரவா? இது என்னம்மா கேள்வி? உட்காரு. வா. ரம்யா நீயும் வா. இல்ல இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. பரவாயில்ல, உட்காருங்க. நாங்க எப்ப சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல உன் வேலையை பாரு. மா பாவமா அவ. நல்லா இல்லையா? என்னம்மா துப்பாம முழுங்குறாங்க? இல்லடி, மருமகளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜனனி, ரொம்ப அருமையா இருக்கு. ஜனனி, ரியலி வெரி டேஸ்டிடா. கங்க்ராட்ஸ், நீ ஜெயிச்சிட்டா. நம்பி ஹோட்டல்ல வைக்கலாமா? சூப்பரா இருக்குமா. மலேசியா பாஸ் ஆயிட்டா. என்னம்மா மொத்த பேருக்குமே நாக்கு செத்து போச்சா? ஐயோ, ஒண்ணும் புரியலையே.